வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஆதிரை வந்து அரோராவுக்கு ஒரு வார்னிங் மாரி ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க கமருதீன வச்சு. என்ன சொல்றாங்க அப்டின்றத நம்ம டீட்டெயில்டா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அரோரா வந்து லைக் இவர்கிட்ட துஷார் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த சோஃபால உட்கார்ந்து ஆதிரை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப நான் வந்து துஷார வந்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். இவன் என்னடான்னா நடுவுல வந்து ஒரு 2 நிமிஷம் அப்டின்ற மாரி கேட்குறான். அவன் கைய இந்த பக்கம் புடிச்சிட்டு, இவரு இந்த பக்கம் இழுக்குறாரு. ஒரே இதுவாயிடுச்சு எனக்கு அப்டின்ற மாரி அரோரா சொல்றாங்க. உடனே வந்து ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா, அரோராக்கு வந்து ஒரு வார்னிங் வந்து குடுக்குறாங்க. "நீ பழகும்போது கமருதீன்ட்ட பார்த்து பழகு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இல்ல இப்ப வந்து அவன் வந்து உன்ன புடிச்சிருக்கு அப்படின்னா, அவன் வந்து லைக் பேசுறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னா நல்லா பேசுவான். அதுவே உன்ன புடிக்கல அப்படின்னா, உன்ன பத்தியே தப்பா பேச ஆரம்பிச்சுருவான். ஏன்னா, இப்ப நீ பார்த்துட்டு இருக்க திவாகர் அண்ணன வந்து அவர் எப்படி ட்ரீட் பண்றாருன்னு உனக்கு தெரியும். சம்டைம்ஸ் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே அண்ணன், அண்ணன், சார் அப்படின்றாரு, டாக்டர்ன்றாரு. திடீர்னு அப்படியே ஆப்போசிட்டா வேற மாரி சொல்றாரு. ஸோ, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்ட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற, இல்ல சொல்ற அப்படின்னா, கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அரோரா வந்து நேத்து இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கமருதீன் வந்து லைக் லவ் கன்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரிலாம் சொன்னான். ஸோ, அப்படி கேட்டோனே எனக்கும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பட் அவர் வந்து வேற எந்த வகையிலும் எக்ஸ்பிரஸ் பண்ணல. லைக் நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாரி. பட் அந்த மாதிரி சொல்லாமலேயே நம்ம ஒரு விஷயத்த சொன்னா, அவர் வந்து டர்ன் ஆயிடுவாரோ அந்த பக்கம் அப்படின்ற மாரி. விச் மீன்ஸ் அப்படியே பேட் சைடு வந்துருமோ, என்ன பத்தி கேவலமா பேச ஆரம்பிச்சுருவாரோ அப்படின்ற மாரி பயமா இருக்கு அப்படின்னோனே, ஆமா. ஆதிரை வந்து சொல்றாங்க, நான் வெளியே இருக்கும்போது என்னையே வந்து ஃபோன்ல என்னென்னமோ திட்டியிருக்காரு அவரு. கேவலமா பேசுவாரு என்ன. ஸோ அவர பத்தி உனக்கு தெரியல. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்ற மாரி வார்ன் பண்றாங்க. அரோராவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! அப்படியா? இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா, அ இதுக்கு முன்னாடி இவரு கூட திவாகர் கூட எப்படி இருந்தாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அந்த ஆசிலேஷன் இருந்துட்டே இருக்கு. திடீர்னு நல்லவரா இருக்காரு, திடீர்னு கெட்டவனா இருக்காரு. திடீர்னு நல்லவரா இருக்காரு, திடீர்னு கெட்டவனா இருக்காரு. ஸோ அதே மாரி உன் கூடயே இருக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா, உன் பேர கெடுத்துருவாரு. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாரி ஆதிரை வந்து வார்ன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நைட் சேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள ஷேர் பண்ணப்படுது. அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.